சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஓரமாங்க வச்சிடும் அப்படியே கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆவி எடு எடு வணக்கம். கடந்த 1967க்கு பின்பு, அதாவது காமராஜர் ஆட்சியை அகற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்பு இன்று அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட இயக்கங்களை புரட்சி தளபதி விஜய் அவர்கள் இன்று வீழ்த்தியிருக்கின்றார். அதற்கு கிங் மேக்கராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாறிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் துணை நின்று இந்த ஆட்சியை மக்களாட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பதவியேற்கும் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்று பதவியேற்கும் அவர் மக்களுக்கு நல்லாட்சி புரிவார் என்ற நம்பிக்கை மக்கள் அனைவருக்கும் உள்ளது. அதன் காரணமாக முதலில் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் இலவச
ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் தமிழ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்பார்த்த அளவுக்கு சிஎம் எனும் நான் அந்த ஒரு ஒற்றை சொல்லுக்காக தமிழ்நாடே காத்திருந்தது. அவரோட 30 வருடங்களாக பயணித்த எங்கள் ரசிகர்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம், இன்று நிறைவேறியது. அந்த நிறைவேற்றியதுக்கு அவருக்கு தளபதி சிஎம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைக்கு அதோட உறுதுணையாக இருந்த பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ரசிகர்கள், தோழர்கள், ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் மற்றும் அனைத்து தமிழ்நாடு மக்களுக்கும், கூட்டணி கட்சிகள் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி நல்லாட்சி தருவார். இந்த 2 கட்சிகளுக்கு எதிர்ப்பாக எவ்வளவோ இன்னல்கள் கொடுத்தும் இன்று இந்த முதலமைச்சர் நான் அந்த சீட்டில் அமர வைத்ததற்கு அவர் பட்ட பாடு மக்களுக்கும் தெரியும். அதை செம்மையாக செயல்படுத்தி நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்று கண்டிப்பாக எல்லாரும் நம்புங்கள். நான் ஒன்று உறுதியளிக்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ள திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். We extend a hearty welcome to the honorable இன்னைக்கு எங்களது அன்பு தளபதி எங்க அண்ணன் இன்னைக்கு 13வது முதலமைச்சரா தமிழ்நாட்டில் அரியணை ஏற்கார். எங்களோட தளபதி மக்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே நல்ல விதமா மக்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை அவ்வளத்தையுமே நல்லபடியா செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோட இன்றைக்கு தங்க தலைமை அரியணை நாங்க ஏத்துக்கிறோம். அவர் எப்படி இங்க மக்களுக்கு சொல்லியிருக்காரோ அதே போல நல்லபடியா செய்வார். அதான் ஒவ்வொரு மக்களுக்கும், அதாவது யார் யாரெல்லாம் நினைச்சாங்க இவரை அப்படியே மண்ணோட மண்ணா புதைச்சலாம் நினைச்சு, ஆனா அவரை மண்ணோட மண்ணா புதைக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு சூறாவளி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால யாருமே நினைச்ச ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி 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 நாங்கதான், யாருமே கிடையாது. காலத்துக்கு நாங்கதான் நிரந்தர முதல்வர். கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பதவியேற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் விழாவை கொண்டாடி சிறப்பு விதமாக 8வது வார்டில் இருக்கும் நண்பர்கள் நண்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு சாமானிய மக்களின் தலைவனாக இருந்து சாமானிய மக்கள் முதலமைச்சராக வந்து இருக்கும் இந்த தலைவனை கொண்டாடுகின்றோம். எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த சாமானிய மக்களின் முதலமைச்சர் மக்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்காக வந்து சேவை செய்ய வந்திருக்கிறார். எந்த பணத்துக்காகவும் இல்லை, எந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். மக்களுக்கான பணத்தில் ஒரு பைசா நான் தொடமாட்டேன் என்று வீர வசனம் பேசவில்லை, உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். வந்து உங்களுக்கு நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இவரை வெற்றியடை இவருக்கு தோல் கொடுத்து நாங்கள் அனைவரும் தோழர்களாகவும் இந்திரா காங்கிரசின் சகோதரர்கள் தோழர்களாகவும் தமிழக வெற்றி நண்பர் நண்பிகளோடு இருந்து அவருக்கு வெற்றியாக இன்னும் இனி மேலும் யாரும் வர முடியாது. இவர்தான் நிரந்தர முதல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் முழச்சான்றின் படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனே வெளியேறு என்று போராட்ட முழக்கத்தோடு வெளியேற்றினார். இன்று எங்க தளபதி சி. ஜோசப் விஜய் அவர்கள் கொள்ளையனே வெளியேறு என்று விரட்டி அடித்துள்ளோம். இனி நிரந்தர முதல்வர் சி. ஜோசப் விஜய் மட்டுமே.
எல்லாமே நீ ஜெயிக்க வச்சிருக்கோம். நீ லைஃப் லாங் நீ மட்டும் தான் இருக்கணும். செய்யமா எவனுக்கு உட்கார அடக்கி ஆளு மேல நீ வரணும். அந்த கட்சி இந்த கட்சிலாம் கிடையாது. நீங்க மட்டும் தான். எங்க அண்ணன் மட்டும் தான் நிரந்தர முதல்வர். எங்க அண்ணன் வல்ல கூட்டம் நிறையவே இந்த கொல்ல கூடல பூரா அடக்கலாம். அடக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். இப்ப படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கஷ்டப்பட்ட பெண்களை நீ காப்பாத்தி வரணும். நீ தான் சிஎம். ஆயிலாம் நீ தான் சிஎம். நாங்க எவனும் உட்கார முடியாது. நாங்க அதை செய்ய கேட்கல. எங்க அண்ணன் இருந்தாலே போதும். எங்களுக்கு நல்லா செய்வாரு. நாங்க நல்லதை நம்பி இருக்கோம். எங்க தாய்மாமன் ஒரே வாரண்ட் எங்க அண்ணன் எங்களுக்காக மக்களுக்காக எல்லாரும் பாடுபட்டு இருக்காரு. மெயினா பெண்களுக்காக இருக்காரு. எல்லாரும் வாழ்க வாழை வரம்பு ஆணைகளை அது சரி கிடையாது. எங்களுக்கு போறோம் போட்டியுமே வசதியே முடியாது. எங்க அண்ணன் மட்டும்தான் வரணும். எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்காகவே ஜெயிக்கணுக்காக ஜெயிச்சு வரணும். முதல் எம்ஜிஆரா வரணுக்காகவே நான் தொழுகவே போகாதவன் தொழுக போனேன். எங்க அண்ணன் இந்த ஊருக்கு நல்லது செய்யணும். இல்லாத மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இல்லாத மக்களுக்கு வழிகாட்டுவாங்க. துணைக்கு துணையா இருப்பாங்க. இல்லாத மக்களுக்கு வீடு கொடுப்பாங்க. விதை மக்களுக்காக உதவி பண்ணுவாங்க. மக்கள் குட்டி இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எல்லாத்துக்காகவே நான் விஜய் வரணுக்காகவே நான் தொழுக போனேன். அதனால எல்லா மக்களுக்காக அவர் நல்லது செய்யணும். இன்று வரும் நாளை வரும் எப்ப வருஷம் வரணும். விஜய் என்ன காலம் அவர் வந்துட்டாரு. அவர் எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யட்டும். அவர் வருவார்கள். நாங்க எல்லாரும் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு இப்ப நிறைவேற்றப்பட்டு. ஆமா அவரு எங்க அண்ணனை செல்லாத காசுன்னு சொன்னாங்க. இப்ப யார் செல்லாம இருக்கான்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். வருங்கால முதல்வர் எங்க அண்ணன் தான். ஆண்டு ஆண்டு எங்க அண்ணன் தான் இருப்பாரு. அண்ணன் மட்டும்தான் இருப்பாரு. எங்க அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் தான் சிஎம். வேற யாருமே கிடையாது. வர விட மாட்டோம். தலைவர் ஒரு இரும்பு போட்டேன்னு அது யாரால அசைக்க முடியாதுன்னு விஜய் வாழ்கனே. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க தளபதி அங்க அரியணை ஏற போறாரு. அதை கொண்டாடும் விதமாக தூத்துக்குடி மாவட்டத்துல 8வது வார்டுல இருக்கிற நாங்க எல்லாரும், அது மட்டும் இல்லாம நம்மளோட அண்ணன் அருண் எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். அவங்களோட தலைமையில ஜாக்சன் முன்னிலையில பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடு. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸில் எம்எல்ஏவான பாசலிங்க அண்ணன் எம்பி சுரலையாண்டி அவர்கள் சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறது எத்தனை
வண்டியை மறைக்க போட்டு போட்டு ஆட்டோ முன்னாடி வாங்க ஆட்டோ ஓகே புண்ணு அப்படியே புண்ணு ஸ்லோண்ணே ஏய் நீ உள்ள வரணும் தமிழ்நாடு புது மாற்றத்தை உண்டாகும் கண்டிப்பா ஓட்டு போட்ட எல்லாருக்கும் நன்றி ஐயா அண்ணே அக்கா எல்லாருக்கும் நன்றி திருப்பி தலை கையெழுத்து அப்படியே உள்ள கொடுத்துலாம் நல்லா ஆச்சு மலரட்டும் போடுங்க கண்டிப்பா மலரும் ஆகாசு ஜிஎஸ்டிக்கு இருக்குது மரியாதை நான் வந்துட்டு அப்படி ஒன்றும்
அனுப்பிட்டாங்க பாருங்க இங்க. வரட்டும் சும்மா வண்டியை மறைக்க அப்படியே வண்டி போட்டு போட்டு ஆட்டோ முன்னாடி வாங்க ஆட்டோ புண்ணு அப்படியே புண்ணு கொஞ்சம் பின்னாடி ஸ்லோ நானே ஏய் நீ உள்ள வரணும். தமிழ்நாடு புது மாற்றத்தை உண்டாகும். கண்டிப்பா ஓட்டு போட்ட எல்லாருக்கும் நன்றி ஐயா, அண்ணே, அக்கா எல்லாருக்கும் நன்றி. திருப்பி கையெழுத்து அப்படியே உள்ள கொடுக்கலாம். நல்ல ஆட்சி மலரட்டும் போடுங்க. கண்டிப்பா வளரும். என் பேர் யாஸ் பானு, மதுரை மாவட்ட செயற்குழு உறுப்பினரா இருக்கேன். தளபதி ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா அவங்க சொன்னது எல்லாமே கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பார்த்தாலே தெரியும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தளபதி வந்தது கண்டிப்பா நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தளபதி தான் நிரந்தர முதல்வர். கண்டிப்பா அவங்க பண்ணது எல்லாமே பண்ணுவாங்க. என் பேர் யாஸ் பானு. தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியை தேர்ந்தெடுத்தது மக்களுக்கு எல்லாத்துக்கும் அனைவருக்கும் நன்றி. அவங்க என்ன நினைச்சு வாக்களித்தாங்களோ அந்த வாக்களிப்புக்கு அந்த மாதிரி தமிழா நடக்கும். இங்க முதல்வர் நல்ல நடவடிக்கை நடப்பாங்க. அதே மாதிரி இப்ப எங்க தொண்டர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக உற்சாகமா இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். நன்றி. நிரந்தர முதல்வராக கொண்டு வரதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். எங்களுக்கு என் பேரு ஹசன் முகமது, புதூர் பகுதி. என் பேர் எஸ் ஜெயின் அலாவுதீன், கோரிப்பாளையம் பகுதி செயலாளர் இருக்கேன். அந்த தளபதியோட வெற்றி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அதாவது ஒரு 3 பாயிண்ட் தான். எத்தனையோ பேர் இது வரைக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. அந்த காசை கொடுத்து ஓட்டையும் முறியடிச்சிட்டாப்ல, ஜாதி இதையும் முறியடிச்சிட்டாப்ல, ஆல்ரெடி எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு இனிமேல் நிரந்தர முதல்வர்னா எங்க தளபதி ஒரு ஆள் தான். மதுரையை பொறுத்த வரைக்கும் தெரியும் எங்க அண்ணன் விஜயன்பன் கல்லானை எந்த அளவுக்கு உழைச்சாருன்னு. அவரோட தொகுதி எல்லாத்தையும் வெற்றி பெற செஞ்சுட்டாப்புல. இனிமேலும் அந்த பயணம் மென்மேலும் தொடரும். அது எங்க அண்ணன் விஜயன்பன் கல்லான உறுதியோட இன்னும் நாங்க தொடருவோம். தளபதி நிரந்தர முதல்வர் பாரு, ஒரே முதல்வர் தான் தளபதி விஜய் மட்டும்தான்.